நமது கதை பயத்தில் மூழ்கிய ஒரு காலகட்டத்தில் தொடங்குகிறது. கொடுங்கோலன் கம்சனின் கொடுமைகளால் உலகமே அச்சுறுத்தப்பட்டிருந்தது. தனது சகோதரி தேவகியின் 8வது குழந்தை தனக்கு மரணத்தை விளைவிக்கும் என்று ஒரு தீர்க்க தரிசனம் உரைத்தது. இதனால் தேவகியையும் அவளின் கணவன் வசுதேவரையும் சிறையில் அடைத்தான். ஆனால் பிரபஞ்சத்திற்கு வேறு ஒரு திட்டம் இருந்தது. நடுநிசியில் ஒரு தெய்வீக ஒளி அவர்களின் சிறையை நிரப்பியது. ஆம், அந்த 8வது குழந்தை வேறு யாருமல்ல, சாட்சாத் ஸ்ரீமன் நாராயணனே கிருஷ்ணராக அவதரித்திருந்தார். அதிசயமாக சிறைக் கதவுகள் திறந்தன. தெய்வீக வழிகாட்டுதலின்படி வசுதேவர் குழந்தையை கூடையில் வைத்துக்கொண்டு சீறிப்பாய்ந்த யமுனை நதியைத் தாண்டிச் சென்றார். அப்போது மழை பொழிய ஆதிசேஷன் தனது 1000 தலைகளால் குடைபிடித்து கிருஷ்ணரை காத்தது. கிருஷ்ணர் ரகசியமாக கோகுலத்தில் உள்ள அன்பு நிறைந்த நந்தகோபன் மற்றும் யசோதையின் அரவணைப்பில் வளர்ந்தார். பிறந்த முதல் நொடியிலிருந்தே கிருஷ்ணர் அசாதாரணமானவர். அவர் ஒரு மீட்பர் மட்டுமல்ல, வெண்ணெய் திருடும், புல்லாங்குழல் வாசிக்கும், மனதை மயக்கும் ஒரு மாயக்காரர். தனது குறும்புத்தனமான லீலைகளாலும் வசீகரமான புன்னகையாலும் அனைவரையும் கவர்ந்தார். ஆனால் அந்த விளையாட்டுத்தனமான முகத்திற்குப் பின்னால் அளவற்ற சக்தி மறைந்திருந்தது. கம்சனின் தூண்டுதலால் வந்த பூதகி சகடாச்சுரன் போன்ற பலம் வாய்ந்த அரக்கர்களை எளிதாக வீழ்த்தினார். இந்திரனின் கோபத்திலிருந்து மக்களைக் காக்க கோவர்த்தன மலையை தன் சுண்டு விரலால் தூக்கினார்.